ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். புஷ்பா 2 திரைப்படம் இந்தியா முழுக்க பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தில் 1000 கோடியை தாண்டியிருக்கு அப்படின்னா அது புஷ்பா 2 தான். ஸோ ஒரு பக்கம் பாசிட்டிவான ஒரு வைப் எல்லா பக்கமே எல்லா ஸ்டேட்லேயும் தமிழ்நாடு முதற்கொண்டு ஓகே மற்ற மாநிலங்கள் அளவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் தமிழ்நாட்டில் நல்லா போயிட்டுருக்கு. பட் இதையெல்லாம் தாண்டி புஷ்பா 2 ப்ரீமியர் ஷோவில் நடந்த ஒரு சம்பவம். பொதுவாக இந்தியாவில் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் பெருசாக படங்கள் ரிலீஸ் ஆன மாதிரி நான் கேள்விப்படல. ஊரில் இதுக்கு முந்தைய காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. பட் ப்ரீமியருங்கிறது ஹாலிவுட்டில் ரொம்ப ஃபேமஸானது. படம் ரிலீஸுக்கு முன்னால் ஸ்பெஷலாக ஒரு ஷோ போடுவாங்க. ஒரு ஷோவோ 2 ஷோவோ அந்த ஷோக்களுக்கு அதிகப்படியான விலை நிர்ணயம் பண்ணுவாங்க. ஸோ அதை ஒரு ப்ரொமோஷனல் ஒரு ஸ்டண்ட் மாதிரி புஷ்பா 2 டீம் பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுக்குறாங்க ஆந்திரா தெலுங்கானா பக்கம். அதுக்கு அல்லு அர்ஜுன் தேங்க்லாம் பண்ணுறாரு. ஆனால் எதிர்பாராத விதமாக தெலுங்கானாவில் சந்தியா தேட்டரில் முதல் நாள் ஷோ ரன் ஆகிறதுக்கு முன்னால் அங்கே அல்லு அர்ஜுன் போகிறாரு. கூட்ட நெரிசல் ஜாஸ்தியாகுது. அங்கே ஒரு பெண்மணி இறந்துடுறாங்க. அவரோட பையன் பார்த்தீங்கன்னா இன்னும் மூச்சு பேச்சு இல்லாமல் ஐசியூவில் இருக்கார். இன்னும் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அப்போது இந்த கிட்டத்தட்ட அந்த டெத் கேஸில் யார் குற்றவாளி அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பொழுது அந்த இறந்த பெண்மணியோட கணவர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறார். ஸோ அஃப்கோர்ஸ் அது அந்த இழப்பு யாருனாலும் ஈடுகட்டவே முடியாது. அப்போது அல்லு அர்ஜுன் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அல்லு அர்ஜுன் மேலே மட்டும் இல்லை, அந்த தியேட்டர் ஓனர் மேலே, பவுன்சர்ஸ் மேலே அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அல்லு அர்ஜுன் தரப்புலேருந்து ஒரு 4-5 நாளைக்கு அப்புறமா இந்த கேஸ்லேருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மனு தாக்கல் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மாபெரும் சக்ஸஸ் புஷ்பா 2 தாறுமாறு ஹிட்டு. ஒரு பக்கம் அவர் தேங்க் பண்ணாலும் இன்னொரு பக்கம் தனியாக ஒரு வீடியோ போடுறாரு. இதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறாரு. எதிர்பாராத விதமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிக்கிறாரு. அந்த குடும்பத்துக்கு இழப்பீடாக 25 லட்ச ரூபா கொடுக்குறாரு. நான் அவங்களோட எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ளஸ் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் தான் நாங்கள் நடித்த ஒரு படத்தை கொண்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அதை நீங்கள் இனிமேல் சேஃபாக போகணும், வீட்டுக்கு போகணும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி தான் அந்த வீடியோ போடுறாரு. அந்த இழப்பு ஈடுகட்டவே முடியாதுன்னு அவர் சொல்கிறார். பட் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. வீட்டில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது நடந்த சம்பவத்தில் அல்லு அர்ஜுனை மட்டும் குற்றவாளி ஆக்குனது தான் அவங்க ஃபேன்ஸுக்கு கோவம் வருது. ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக போலீஸ் அந்த இடத்துல முன்னாடி வந்திருக்கணும், கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண அவங்க தவறு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பக்கம் ஃபேன்ஸ் சொல்கிறது. போலீஸ் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ப்ரேயரா முன்னாடி சொல்லலை அப்படின்றாங்க. அல்லு அர்ஜுன் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்டார் உள்ளே வரும்பொழுது தேட்டருக்குள்ளே வரும்போது கூட்ட நெரிசல் ஜாஸ்தியாகும், எங்களுக்கு ப்ரேயர் அவங்க இன்ஃபார்ம் பண்ணலன்றாங்க. ஆனால் அப்படியே சந்தியா தேட்டர் ஓனர்ஸ் அவங்க ஒரு லெட்ரு கொடுக்குறாங்க. கமிஷன் ஆஃபீஸில் டிசம்பர் 2 ஒரு ப்ராப்பரான ஒரு லெட்ரு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. 4ஆம் தேதி நைட்டு நடக்க போகிற பிரத்யேக காட்சிக்கு எங்களுக்கு போலீஸ் பந்தோபஸ்து வேணும், அல்லு அர்ஜுன் அண்ட் டீம் வராங்க, ஸோ பந்தோபஸ்து வேணும்னு சொல்லி கொடுத்துருக்குது. அவங்க ஒரு சாட்சி இப்போ சோஷியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு. ஸோ யார் சொல்கிறது உண்மை அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்து. பட் போலீஸ் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ப்ரேயராக எந்த கம்யூனிகேஷனும் வரல, அதனால நாங்கள் அல்லு அர்ஜுனை குற்றவாளியாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம 2 விஷயம். ஒன்று, இந்த ப்ரீமியர் காட்சிகள் அது இந்தியன் இந்த பாப்புலேஷனில் செட் ஆகாது. முதல் நாள் நைட் ரொம்ப க்ரேஸியாக இருவாங்க, கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் வந்துடும். ப்ளஸ் இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து தெலுங்கானாவில் சிறப்பு காட்சி எல்லாம் கேன்சல் பண்ணிடும் அப்படின்ட்டாங்க. ஏர்லி மார்னிங் ஷோ கூட கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இது தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நடந்திருக்காங்க. நம்ம இது அடாப்ட் பண்ணிட்டோம். ஏன்னா ஏர்லி மார்னிங் ஷோ ஃபேன்ஸ் ரொம்ப க்ரேஸியாக இருப்பாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு. ஒரு ரசிகர் இறந்து போனது, பஸ் மேலே ஆடி கீழே விழுந்து. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபேன் பார்த்தீங்கன்னா கட் அவுட்லேருந்து கீழே விழுந்து கால் உடஞ்சி போனது. ஸோ இந்த மாதிரி கதை நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறது தான் கவர்மெண்ட் யோசிப்பாங்க. அந்த மாதிரி பேன் பண்ணிட்டாங்க. பட் இந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பெடுத்துக்கிறது அப்படின்னு தான் கேள்வி. ஸோ அப்போது இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் அல்லு அர்ஜுன் மேலே அவர் தான் குற்றவாளி, அவர் எதையும் முன்ன பின்ன யோசிக்காமல் வந்துட்டார் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இந்த பக்கம் அல்லு அர்ஜுன் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் இருக்க நடிகர்கள் பொதுவாக அவங்க படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தேட்டருக்கு போகிறது சகஜமான விஷயம். இப்போ நம்ம சென்னையிலே பார்த்தீங்கன்னா ரோஹினி திரையரங்கில் அந்த பால்கனியில் அந்த படக்குழுவினர் வருவாங்க.
நிறைய பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து இயல்பான விஷயம். யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அல்லு அர்ஜுன் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நடந்ததுக்கப்புறமா அல்லு அர்ஜுனை மட்டும் குறை சொல்கிறது தான் இங்கே கேள்விக்குரியாது. ஒன்று, தேவையில்லாத சிறப்பு காட்சிகள் அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக ஏர்லி மார்னிங் ஷோ, நைட் ஷோஸ், ப்ரீமியர் ஷோஸ். இன்னொன்று, ஒரு பெரிய நடிகர் வெளியே வரும்பொழுது, பிரபலமான நடிகரோ இல்லை ஒரு கிரிக்கெட் வீரரோ வெளியே வரும்போது அவருக்கான பாதுகாப்பு கரெக்டாக கமிஷன் ஆஃபீஸ் லெட்டர் கொடுத்துட்டு அந்த அனுமதி பெற்றுட்டு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் இதுக்கு அவங்க வாங்கியிருக்காங்க, முன்னாடியே எழுதி கொடுத்துருக்காங்க, ஒரு கமிஷன் ஆஃபீஸில் லெட்டர் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இந்தியா முழுக்க இது இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறமா. மூணாவது, நம்மளும் ஆஸ் ஒரு காமன் மேனாக ஒரு பொது இடத்துக்கு, பொதுவெளிக்கு போகும்போது சின்ன பசங்களை கூப்பிட்டுட்டு ஃபேமிலியாக இந்த மாதிரி க்ரௌடான இடத்துக்கு போகிறதுக்கு காமன் பீப்புள், முக்கியமாக மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் வந்து யோசிக்கணும். அதை நம்ம கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். இது 3 முக்கியமான விஷயம். இன்றைக்கி காலையில் அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ட்ராமா மாதிரி விஷயம் நடந்துச்சு. ஏன்னா கரெக்டாக காலையிலே போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வீட்டுக்குள்ளே அவருடைய பெட்ரூம் வரைக்கும் போய் கதவை தட்டியிருக்காங்க. இது அல்லு அர்ஜுனை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. நமக்கு ஒரு சில வீடியோலாம் பார்க்கும்பொழுது அவர் ஒரு கூலாக காஃபி குடிச்சிட்ருக்காரு. அவர் அந்த காம்பவுண்ட் முழுக்கவே போலீஸும் அவருக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட அல்லு அர்ஜுன் சொல்கிறார், சார் அரெஸ்ட் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை, நான் வந்து வரேன், பிரச்சனை இல்லை, ஆனால் என் வீட்டுக்குள்ளே பெட்ரூம் வரைக்கும் வர்றது எப்படி சார், அதுதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அது உண்மை தான். ஏன்னா அல்லு அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணுங்கள், இல்லை கமிஷன் ஆஃபீஸ் கூப்பிட்டு விளக்கம் கேளுங்க, இதுதான் நடந்திருக்க வேண்டியது. அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணது பெரிய விஷயம் இல்லைங்க. ஓகே, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை அவங்க கடமையை செய்கிறாங்க. ஆனால் அவரை இந்த அளவுக்கு ஒரு சீப்பாக ட்ரீட் பண்ணியிருக்கணுமா, இது ரொம்ப வெஞ்சன்ஸ் வச்சுட்டு பண்ண மாதிரி இருக்குங்கிறது தான் ஃபேன்ஸ் கேட்குறது. பொதுவாகவே நமக்கெல்லாம் ஷாக்காக இருக்குது. ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு நடிகர் அவரை இப்படி ட்ரீட் பண்ணியிருக்க வேணாமே. போலீஸும் இதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும்ல, மாவட்ட ஆட்சியர், போலீஸ் நிர்வாகமும் பொறுப்பெடுத்துக்கணும். ஸோ அது அங்கே மிஸ் ஆகிறது வந்து மற்றவங்க குறையா சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் அல்லு அர்ஜுனுக்காக வாதாடின அந்த வக்கீல் முக்கியமான பாயிண்ட்டாக வச்சது இந்த சம்பவம் நடக்கும்போது, அந்த பெண்மணி அவங்க இறந்துட்டாங்க, அந்த குழந்தை மயங்கிருச்சு. அப்போது அந்த தேட்டரில் இருந்த போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்திருக்காங்க. அப்போ சம்பவம் நடந்த இடம், அதாவது மக்கள் அதிகமாக இருந்த இடம், அந்த கூட்ட நெரிசல், அந்த இடத்துல ஏன் போலீஸ் இல்லை? ஃபஸ்ட் ஃப்ளோரில் அல்லு அர்ஜுன் இருக்கார். ஸோ அல்லுவை பார்க்குறதுக்காக போலீஸ் மேலே தான் இருந்திருக்காங்க, அவங்களே அவங்க கடமையை செய்யலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை முன் வச்சுருக்காரு. இது இல்லாமல் அவருக்கு 14 நாள் ரிமாண்டில் போலீஸ் காவலில் வைக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னும் அதிர்ச்சியான ஒரு விஷயமாச்சு. ஃபேன்ஸை வந்து இன்னும் டென்ஷன் ஆக்கிடுச்சு. இப்போ அந்த சிறைக்கு வெளியே ஃபேன்ஸ் எல்லாம் இன்னும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ நான் பேசிகிட்டு இருக்கோம், இன்னும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அல்லு வெளியே வர்ற வரைக்கும் எல்லோரும் காத்துட்ருப்பாங்க போல இருக்குது. அந்த ஏரியா முழுக்கவே ப்ரெஸ், அப்புறம் ஃபேன்ஸ் எல்லோரும் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியுது. ஸோ இந்த 14 நாள் காவலில் வைக்கணுமா? மொத்த ஆந்திரா, தெலுங்கானா அந்த 2 மாநிலங்களும் பதட்டம் ஆயிடுச்சு. ஏன் இவ்வளோ ஹார்ஷாக நடந்துக்கணும்? 14 நாள் காவலில் வைக்கிற அளவுக்கு அவரை மட்டும் குற்றவாளியாக்கி உள்ள அந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்கிறதுனா எப்படி அப்படிங்கிற மாதிரி. இதில் என்ன இன்னொரு விஷயம்னா, அல்லு அர்ஜுனுக்கு எதிராக கேஸ் போட்டார் இல்லையா அந்த பெண்மணியுடைய கணவர், அவரே இந்த விஷயம் கேட்டு ஷாக் ஆகிருக்காரு. என்னங்க அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டீங்க, நான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு நான் கேஸ் கொடுத்தேன், ஆனால் அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிற அளவுக்கு போச்சுன்னா அந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்கிற அளவுக்கு இந்த விஷயம் எல்லாருக்குமே சம்மந்தப்பட்ட அவரே பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இந்த விஷயமே பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமா மாதிரி தான் இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸு, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அது இல்லாமல் அவருக்கு பெயிலும் கிடச்சிருச்சு, 2 வாரம் பெயில் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்குள்ளே எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க போல இருக்குது. பட் ஒரு பெரிய ட்ராமா நடந்து முடிச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கொஞ்சம் அகடாக இருக்கணும் அப்படின்னு தான் தோணுது. ஏர்லி மார்னிங் ஷோ ஒரு 2 பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா அதை பேன் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அதுக்கும் முன்னால் சீனியர் மோஸ்ட் ஆக்டர்ஸ் ரஜினி சார் அண்ட் கமல் சார் இந்த விஷயங்களை வந்து என்கரேஜ் பண்ணதே கிடையாது. பொதுவாக வந்து ஒரு ஃபேனோட கல்யாண வீட்டுக்கு போகிறது, ஒரு கொண்டாட்டமான சூழ்நிலையில் வந்து போய் பங்கு பெறுறது, ஏன்னா அது வந்து நிறையா பிரச்சனைகளுக்கு வந்து வழிவகுக்குது. அங்கே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துருது. இது ரஜினி சாரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு.
ஸோ ஏன் நான் வந்து பர்த்டே அன்றைக்கி யாரை மீட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை என்கரேஜ் பண்ணுறதே இல்லை. ஸோ ஏர்லி மார்னிங் ஷோ கேன்சல் பண்ணது ரைட்டாக தப்பா? ஃப்யூச்சரில் ஒரு வேளை ஏர்லி மார்னிங் ஷோ வச்சாலும் வைக்கலாம், இல்லை அதை ஒரு சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷன்ஸோடு வைக்கலாமே, தப்பு இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லு அர்ஜுனுடைய அரசில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டடா பாய் டாட்.